Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காஜு கட்லி. காஜு கட்லி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு கப் முந்திரியும் அரை கப் சர்க்கரை இருந்தாலே போதும். எல்லாருக்குமே இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காஜு கட்லி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் ஒரு கப் முந்திரி எடுத்திருக்கிறேன். இதை நம்ம மிக்சியில் 2-3 பல்ஸ் கொடுத்து தான் அரைச்சிக்கணும். முந்திரி நம்ம அந்த ஸ்டெச்சை அடித்தோன்னா என்ன மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம ஓவர் ஸ்பீடில் நம்ம மிக்சியில் போடக்கூடாது. நம்ம ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து தான் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2-3 பல்ஸ் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள். இதை நம்ம அரைச்சி முடிச்ச உடனே நம்ம ஒரு தடவை ஜல்லடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் அந்த மாதிரி சலிச்சு எடுத்ததில் இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம போட தேவையில்ல. ஏன்னா இதை நம்ம சலிச்சோன்னா தான் நமக்கு ஈவனாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கு சரியான ஷேப் வராது. அதனால தான் நான் சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், சலிச்சு நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ அடுத்தது நான் அதே கப்பில் அரை கப்பு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். இந்த கப்பில் தான் நான் முந்திரி போட்டேன். இதே கப்பில் அரை கப் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். வாங்க நம்ம மீதி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் இப்போ நம்ம அரை கப்பு சர்க்கரை எடுத்துக்கிட்டோம். இந்த கப்பில் தான் நான் முந்திரி மெஷர் பண்ணி செஞ்சேன். இப்போ அதிலே அரை கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதே கப்பில் நான் 1/4 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகி ஒரு கம்பி பதம் வந்த பிறகுதான் நம்ம அந்த முந்திரி பவுடரை இதுல சேர்த்துக்க போறோம். நம்ம இதுல ரொம்ப முக்கியமானது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, சர்க்கரை பாகு நம்ம கம்பி பதம் பார்க்கக்குள்ள நம்ம ஹை ஃபிளேம்ல வச்சு கூட செஞ்சுக்கலாம். ஆனா நம்ம முந்திரியை ஆட் பண்ணக்குள்ள லோ ஃபிளேம்ல தான் வச்சு செய்யணும். ரொம்ப கவனமா செய்யணும். அதுல 2 முக்கியமான விஷயம் இருக்கு. நான் அதை போடக்குள்ள உங்களுக்கு நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்பி பதம் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முந்திரியை போட்டு கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன் நான். முந்திரியை போட்டதுக்கு அப்புறம் கைவிடாத நம்ம கலக்கிட்டே இருக்கணும். அடுத்தது லோ ஃப்ளேம்ல தான் வச்சு செய்யணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம்ல நம்ம இதை மிக்ஸ் பண்ண உடனே 1 டீஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இதை நம்ம கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி ரெசிபிலாம் நீங்க நான்ஸ்டிக்ல செஞ்சீங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு. இது நல்லா கெட்டியா ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்க. இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கு லேசா தண்ணி கையில தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு கொஞ்சோண்டு எடுத்து பாருங்க. நீங்க கையால உருட்டி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். பாருங்க, நல்ல உருட்டையா வந்திருக்கு பாருங்க. இது மாதிரி வந்துட்டாலே நமக்கு இப்போ காஜு கட்லி ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இதை நம்ம உடனே ஒரு பட்டர் ஷீட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பட்டர் ஷீட்ல நெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பட்டர் பேப்பர்ல நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதுல நம்ம இந்த காஜு கட்லியை போட்டுக்கலாம். இதை போட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த பட்டர் பேப்பரால க்ளோஸ் பண்ணி நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் நம்ம கொஞ்சம் சுடுனா பார்த்து தான் நம்ம செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்பாத்தி பண்ணுறோம்ல, அந்த கட்டையால் நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கலாம். நம்ம இது சூடாக இருக்கக்குள்ளே தான் செய்ய முடியும். ஆறிடுச்சுன்னா நம்மளால பண்ண முடியாது. திக்கான லேயர் வேணுமா இல்லை தின்னான லேயர் வேணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரொம்ப திக்காக பண்ணலை, கொஞ்சம் தின்னாதான் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் ரோல் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ பாருங்கள், எடுத்தாலே அழகாக வருது பாருங்கள். இந்த லேயர் அளவுக்கு தான். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பீஸா கட்டரால் கட் பண்ணுறேன்.
பீஸா கட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு நைஃப் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. நான் இப்போ ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் ரொம்ப திக்காக போடலை, தின்னாக தான் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காஜு கட்லி வந்து செஞ்சு முடிச்சாச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வர இருக்குது. இந்த காஜு கட்லி ஸ்வீட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.